இதில் நான் சொன்னதுன்னே எனக்கு தெரியல சார். லிப்டிக்கு போட்டதுக்காக ஒரு ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டவுட் பட வேணாம் சார், உண்மையான செய்தி தான். செய்தி ஊடகங்களே பிளாஸ்டிக்ஸாக போயிட்டு இருக்கு. சாதாரணமாக நடக்குது தானுங்க. இப்போ பொம்பளை சண்டை போடுற அவன் மூஞ்ச போகிறேன், அவன் மூஞ்சி அழகு என்ன கேடு. ஒரு நாய் மதிக்குமா இல்லை, ஒரு நாய் போகுமான்னு கூட கேட்பாங்க. அதிகாரிகள் மட்டத்தில் கூட சரி பண்ணிடலாம். இப்போ என்ன இவங்க நிறுவ வராங்கன்னா, ஒரு பெண்ணு ஒரு பிரியா தன்னை விட பர்சனாலிட்டியாக இருந்த ஒருத்தரை வந்து அதை ஏற்றுக்க முடியாது. இந்த சாதி புத்தி இதுக்கு என்னங்க நாடு அப்படியே பொருளாதார சிக்கல் அது மாட்டிக்கிட்டுதா? ஏன் கருணாநிதி அவர்கள் போலீஸை போடலை? அப்போ இந்த நாட்டை சட்டம் ஆளுகிறதா சாதி ஆளுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே உங்களுக்கு திமுக அரசாங்கத்துக்கு அக்கறை இருந்திருந்தான் அந்த மாதிரி விஷயங்கள் அது எதுக்கோ கேஸ் போடுறீங்கல்ல, அதெல்லாம் தடுத்து நிறுத்திடுங்களா சார்? அதுக்கிட்ட வந்து அது மேற்கொண்டான அந்த விஷயங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க நியூ தானே. ஏற்கனவே ஒரு மேயராக இருந்ததில் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் சென்னையை விற்றுருப்பாங்க. செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் இன்னைக்கு வந்து செய்தி சாரா, சென்னை மாநகர மேயர் பிரியா அவர்களோட பெண் தபேதார் மாதவி அப்படின்றவங்க வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க சார். இங்கேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் போட்டிருக்காங்க சார். என்ன காரணம் அப்படின்னு செய்திகளில் வர தகவல் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக லிப்டிக் போட்டிருக்காங்க, அதனால தான் வந்து இங்கேருந்து பணிமாறுதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு செய்தி ஊடகங்களே இந்த தகவல் வருது சார். இது வந்து நியாயமா அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி எழுந்திருக்கு சார். ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படி சார் இந்த திமுகவோட அராஜகத்தை பார்க்குறீங்க? என்ன இதில் நான் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல சார். லிப்டிக்கு போட்டதுக்காக ஒரு ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டவுட் பட வேணாம் சார், உண்மையான செய்தி தான். செய்தி ஊடகங்களே பிளாஸ்டிக்ஸாக தான் போயிட்டு இருக்கு சார். இல்லை, அதாவது நேஷ்னல் மீடியாக்கள் வந்து இதை பெருசுப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஊரில் யாரும் பெருசாக இதை சொல்கிறது மாதிரி இல்லை. ஏன்னா லிப்டிக் வந்து நமக்கு வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு பொதுவாக கலாச்சாரத்தை கூட விட்டுருங்க, நம்ம வாழ்நிலைக்கு லிப்டிக் ஏற்றதில்லை. லிப்டிக் வந்து வெளிநாட்டில் உள்ள அந்த பனி பிரதேசங்கள் இருக்கிறவங்க அந்த வேஸ்லினை போட்டாங்கன்னா வந்து உதறு வெடிக்காமல் இருக்கும், அதுக்காக போடப்பட்டது. இங்கே பல பேர் அது அனுமான் மாதிரிலாம் பூசின்னு தெரியுதுங்க. அவங்க வந்து ஸ்பூனில் சாப்பிட்றவங்க, லிக்யூட் ஐட்டமாக இல்லாத குழம்பு ஊற்றி பேசி திங்கிறதவங்க இல்லை. அவங்க பட்டரு பன்னு ஜாமு அப்படி திங்கிறவங்க, வாயை திறந்து திங்கிறவங்க, வாயோடு சாப்பிட்றவங்க இல்லை. அதுக்காக போடப்பட்டது லிப்டிக்கு. அதை கூட இங்கே பல பேர் தார்மாராக பூசின்னு அலையுதுங்க. சப்போஸ் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருந்தால் அதை கூப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏமா அப்படி பூசினுக்கிற அப்படின்னு பேசியிருப்பாங்க. பொதுவாக பெண்கள் வந்துங்க ஒரு பெண்ணோடு சமூக வலைதள குற்றச்சாட்டு என்னன்னா, மேயரோட மேக்கப் இவங்க அதிகமாக பண்ணிட்டாங்க, அதனால தான் பணியிடை நீக்கம்ன்றாங்க சார். ஆமாம், உங்களுக்கு வந்து இழைச்சவங்க பிரியா தானே. பிரியா வேறு ஒரு சமூகமாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பேசிடுவாங்களா? பிரியா வேறு ஒரு சமூகமாக இருந்தால் வந்து வண்டியில் தொங்கி போனதை நியாயப்படுத்திருப்பாங்களா? ஏம்மா இந்த பேச அப்படின்னு சொல்லுவாங்களா? பிரியா வந்து இன்னொரு சமூகமாக இருந்தால் ஒரு அமைச்சர் குடப்பிடிக்க வச்சுருப்பாரா? பிரியா இன்னொரு சமூகமாக இருந்தால் வந்து கலைஞர் கார் அங்கே போய் நிற்கிது, அந்த கலைஞர் இப்போ சிலை திறப்பில் இந்த அம்மா ஓடுமா? முதல்ல அந்த பிரியா வேறு சமூகமாக இருந்திருந்தால் அதே ஓடி இருக்காது. முதல்ல அதை ஓட விட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரியாவே ஓடி இருக்காது. ஏன்னா அவர்கள் வளர்ந்த விதம் எப்படி, இவங்க வந்து எப்பயுமே நாம் கொஞ்சம் கீழானவங்கன்ற நினைப்போடவே இந்த சமூகம் வளர்க்கப்படுது. சமூகத்திலிருந்து வந்து மேயர் ஆகிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால இது பரப்பப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது நீங்க ஏங்க சாதாரணமாக இது வந்து சாதாரணமாக நடக்குது. கீழே உள்ளவங்க ஒரு மேயரை வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற சாதாரணமாக நடக்குது தானுங்க. இப்போ ஒரு பொம்பளை சண்டை போடுற அவன் மூஞ்ச போகிறேன், அவன் மூஞ்சி அழகு என்ன கேடு. ஒரு நாய் மதிக்குமா இல்லை, ஒரு நாய் போகுமான்னு கூட கேட்பாளுங்க பெண்கள். அப்போ பெண்கள்னால இப்போ பிரியா அவர்களும் பெண்கள் தானே, அதில் ஏதாவது ஒன்று கேட்டுருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம். ஒரு இது வந்து ட்ரெஸ் கோடுக்கு எதிராக நாங்களும் பார்த்தேன். அந்த அப்புறம் இல்லை அவர் மேயர் அவங்களோட பிஏ வந்து சிவசங்கரன் அவர் வந்து அறிவுறுத்திருக்காரு சார், நீங்க இந்த மாதிரி பெண் தபேதரா இருக்கீங்க, யூனிஃபார்மோட தான் வரணும், சேரீ அணியக்கூடாது, லிப்டிக் போடக்கூடாது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்க தகவல் இருக்கு சார்.
அப்படி இருந்து இவங்க மீறி இதை பண்ணுறாங்க அப்படின்றது தான் தகவல் இருக்குது சார். இல்லை அது ஒரு அதில் சட்டத்தில் வந்து லிப்டிக் போடலாமா போடக்கூடாதான்னு இருக்கான்றது நமக்கு தெரியல. அது மாதிரியான இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லை. ட்ரெஸ் கோடுங்கிறது வந்து அது வந்து ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னா கூட குறைச்சிருப்பாங்க. என்ன சார் அதுனா ஒட்டுறதா, ஒரு 4 தடவை இப்படி தேய்ச்சோம்னா முடிஞ்சிட போகுது. அதை அவங்க கூட சரிங்க நாங்கள் வந்து மாற்றி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பிரியா படத்தை போட்டு இந்த படத்தை போட்டு கீழே வந்து இந்த மாற்றத்துக்கு லிப்டிக் போட்டது தான் காரணம் இல்லை அப்படின்னு மாநகராட்சி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாகவும் ஒரு ஸ்லைடை நம்ம பார்க்குறோம். இது என்ன இது கோமாளி கூத்து ஆட்சி மாதிரி இல்லை. ஒரு நாளைக்கு 100 பேரை வெளியேற்றுறாங்க, 100 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சார். என்ன மாறக்கூட இவங்க சாதாரண ஒரு பெண் தபேதரை வெளியேற்றினா ஃப்ளாஷ் நியூஸாக போடும்போது தான் நமக்கு டவுட் வருது சார். இதையே இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இல்லை அதுதான் இப்போ மேயர் பிரியாவை குறி வைக்கணும். இப்போ பிரியாவை குறி வச்சு பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ இது எங்கள் ஆளுங்கிறதால தான் சும்மா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போ மேயருக்கு ஆள் எடுத்தால் இதெல்லாம் ஓடுவியா, எகிருவியா, வண்டியில் தொத்துவியா, அப்படிலாம் வந்து ட்ரைனிங் இருக்குதான்னு பார்த்தா மேயர் எடுக்கணுன்ற மாதிரிலாம் பேசுனாங்கல்ல. இது வந்து அந்த பெண் சப்போஸ் உண்மையிலே அந்த அம்மா வந்து லிப்டிக்கை அளவுக்கு அதிகமாக பேசி போட்டிருந்தா கூட அதை வந்து அதிகாரிகள் மட்டத்தில் கூட சரி பண்ணிருக்கலாம். இப்போ என்ன இவங்க நிறுவ வராங்கன்னா, ஒரு பெண்ணு ஒரு பிரியா தன்னை விட பர்சனாலிட்டியாக இருந்த ஒருத்தரை வந்து அதை ஏற்றுக்க முடியாது, இந்த சாதி புத்தி இதுக்கு அப்படின்னு இங்கே பொது வெளியில் இவனுங்க நிறுவ வரணும் சார். இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷனு இது எல்லாத்தையும் நம்ம வந்து சாதியாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லை. அவங்க ஒரு பெண், அந்த பெண்ணோட உரிமை அது லிப்டிக் போடுறது, அதில் வந்து இவங்க எப்படி தலையில்லாட்ட மாதிரி அதை ஒன்றா வட மாநிலங்களில் அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணலாமே தவிர எனக்கு ஒன்றும் இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயமா என்ன சார் எழுதும்போது ஆளுங்கட்சி திமுக தான் இருக்காங்க சார். அவங்க ஒரு அதிமுக மேயரு, அதனால வந்து அவமானப்படுத்துறாங்க. அமைதியாக இருந்தால் பரவாயில்ல சார். திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இருக்கிறது அவங்களோட மேயர் சார். இவங்களும் தொடர்ந்து இந்த சென்னை மட்டும் இல்லாமல் பல இடங்களில் மேயர்கள், கவுன்சிலர்கள், கீழ்மட்டத்திலேருந்து வந்தவங்க தொடர்ந்து இந்தமாரி அவமானப்படுத்தப்படுறாங்க சார். இது வந்து ஆளுங்கட்சி இது ஆதரிக்கிறாங்களா சார் திமுகவும்? அதாவது நீங்கள் ஒரு ஜென்ரல் மைண்ட் செட்டை ஒன்று சொல்கிறேன். மேலவள படுகொலை கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகேசன் பக்கா திமுககாரர். அவர் தேர்தல் நிற்பதும் திமுக வேட்பாளர் தான் நிற்கிறார். 1 முறை 2 முறை தேர்தல் வந்து தடைப்பட்டது. அறிவித்து ஒரு தடவை நடத்தியும் அந்த போட்டியெல்லாம் தூக்கி போயிட்டாங்க. ரீஎலெக்ஷன் வச்சாங்க. அப்போது ஒரு தடவையும் வேட்புமனு கூட போடல. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அது அசிங்கமாகுது. இப்போ கலெக்டர் கூட ஒரு பீஸ் மீட்டிங் போட்டு, ஐயோ எப்படியாவது இல்லையா நாங்கள் பார்த்துக்குறோம், கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டையா, நம்ம ஐயா தான் ஏன் முதல்வர் அப்படின்னு நிற்க வச்சாங்க. அப்போ ஜெயிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க தலை இருந்தால் தானே, அதாவது அந்த பக்கம் இருக்கிற எல்லாரும் சொல்ல ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க தலை இருந்தால் தானே முதல்வரை இது ஊராட்சி மன்ற தலைவராக அப்போ தலையை எடுத்துக்கிட்டாங்க. உடனே போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. போட்டுட்டு திரும்பவும் அந்த பாதுகாப்பு வாபஸ் பெறப்படுகிறது. வாபஸ் பெறப்பட்ட பிறகு அவர் வந்து முருகேசன் நேராக அன்றைய முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி அவர்களை சந்தித்து, ஐயா என்னை கொண்டு வாங்க ஐயா, நான் செத்துருவேன் ஐயா, ஒரே ஒரு போலீஸை கொடுங்க ஐயா. யார் கேட்டது? மேலவள ஊராட்சி மன்ற தலைவர் என்பதை தாண்டி உங்கள் கட்சிக்கார ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கேட்குறாரு. ஒரு போலீஸை போகிறதுல என்ன கெட்டுற போகுது? என்னங்க நாடு அப்படியே பொருளாதார சிக்கலில் போய் மாட்டிக்க போகுதா? ஏன் கருணாநிதி அவர்கள் போலீஸை போடலை? அப்போது இந்த நாட்டை சட்டம் ஆளுகிறதா சாதி ஆளுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே வைக்கப்படுகிறது. சட்டப்படி முருகேசன் எனக்கு பாதுகாப்பு வேணும்ன்றாரு. சாதி கொன்னுடுவோம், கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்குது. முருகேசன் அவர் நினைத்தபடியே, அவர் சொல்லியபடியே அவரை சேர்த்து 7 பேர் கொல்லப்படுகிறார்கள். அப்போ அங்கே வென்றது சாதியா சட்டமா? இந்த சம்பவம் சாதி வெட்டது. ஒரு 15 வருஷம் இருக்குமா சார்? 15-20 வருஷம். ஆமாம், சாதி வென்றது சார். அப்போ ஒரு முதல்வர் வந்து அதை பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? ஒரு பொது சமூகத்தில் பறையன்னு நீ சொல்லிக்கின்னு செல்கான்னு சொல்லிட்டு பொதுவான இடத்துலலாம் வந்து நிற்கக்கூடாது. வந்து பொது சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா அதுக்கு அடங்கி போனோன்ற ஒரு பொது நியதியை சொல்ல வருகிறது.
ஒரு கவர்மெண்ட் செட்டப். அது இப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் அவர் கொல்லப்படுகிறார். அவங்க மனைவிமார்கள்லாம் என்ன திரும்ப வேலை கொடுத்தது? இந்த பொது சமூகம் சாலை பணியாளர் வேலை கொடுத்தது. சாலை பணியாளர்லாம் தெரியல, ஆமாம் சார். நமக்கு ரோடு போடுறது, சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் போடுறது. இது மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா தெரில. இந்த ஸ்டேட் ஹைவேஸில் போகிறவங்களுக்கு தெரியும். இந்த வாராபதி ஆட்சினா குத்தி விடுறது, சும்மா இல்லைனாலும் செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க. அதாவது ரோட்ல நிற்கிற வேலை அது. சப்போஸ் வந்து அந்த ஆராயம் வந்தாலும் வச்சுக்க, எத்தனை மென்னு எத்தனை உமனு எத்தனை ஆளுங்கன்னா ஐயா அப்படி ரோட்லேயே நிற்கணும். வேலை ஒன்றும் பெருசாக இருக்காது, ரோட்டில் நிற்கணும், பேச்சு இருக்கு. அப்போ ரோட்டில் கொல்லப்பட்டவனுடைய மனைவி ரோட்டில் வேலை கொடுத்தது திமுக அரசாங்கம். இந்த செட்டப் திமுக அரசாங்கம் கூட நாங்கள் தான் கொடுத்தோமான்னுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு புது உருட்டு விட்டுறானுல்ல, அரசோட பாலிசி மது விலக்கு, அதாவது திமுக அரசோட எண்ணம் மது விலக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு செட்டப் இருக்குல்ல, அது மது விற்க சொல்லுது அப்படின்னு ஒரு புது உருட்டை உருட்டுறாங்க. தமிழ்நாடு அரசு வேற, திமுக அரசு வேற. திமுக அரசு அதை ஒழிக்கணும்னு நினைக்குது, தமிழ்நாடு அரசு அதை விற்பனையை ஊக்குவிக்குதுன்னு ஒரு உருட்டு விட்டுறாங்கல்ல. அதான் நம்ம ஏன் திமுக செஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே வேற ஒரு சமூகத்தில் ஒருத்தர் கொல்லப்படுகிறார். அவரோட மனைவியை மத்திய இணையமைச்சராக்கி, சார் என் வீட்டில் எங்கள் அக்கா தாலியார்த்தனா ரோட்டில் நிற்கிறா, இன்னொருத்தவங்க அவங்க கொடுத்தது நான் தப்புன்னு சொல்ல வரல, உங்கள் பார்வையில் இருக்கிற கோளாறை சொல்ல வரேன். அதை போலத்தான் எல்லா சர்ச்சைகளும் மேயரை பற்றி. சார் இவ்வளோ பேசுகிறீங்களே, மேயர் வந்து ஏதோ ஒரு மழையில் நினைஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் சார், பயங்கரமான ட்ரோல் சார். அந்த அளவுக்கு என்னமோ பெண்கள்னால கொஞ்சம் ஆண்கள் மாதிரி சட்டையா சார், பெண்கள் துணி கொஞ்சம் அப்படி இயற்கை சார். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விலகாதா சார்? ஆமாம் சார், இயற்கை தானே சார் இது. சார் அதை வந்து எடுத்து அந்த விஷயங்களை வந்து பிரபலப்படுத்தி சினிமா பாட்டு போட்டு, அது அந்த மாதிரியான பாட்டு போட்டு ட்ரோல் பண்றானவ வந்து வேறொரு பிரமுகரை வச்சு இந்த படத்தையும் வச்சு அதை வந்து ஒரு மாதிரி பாட்டுகளை போட்டு அதை ட்ரோல் பண்றாங்கல்ல சார். உண்மையிலேயே உங்களுக்கு திமுக அரசாங்கத்துக்கு அக்கறை இருந்திருந்தான் அந்த மாதிரி விஷயங்கள் அதை எதுக்கோ கேஸ் போடுறீங்கல்ல, அதெல்லாம் தடுத்து நிறுத்திடுங்களா சார்? இல்ல எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க சார். கீழ்த்தரத்தில் உள்ளவங்க அவங்க சீட்டு கிடச்சி அவங்க வர்றதே பெருசு சார். அப்படியே அவங்க ஏதோ ஒன்று பண்ணி மக்கள் ஆதரவு கொடுத்து அதிகாரத்தை கைப்பற்றினாலும் அவங்களை தொடர்ந்து இந்த மாதிரி அவமானங்கள் வந்து நிகழ்த்தப்படுது சார். இப்போ கடந்த சில தினங்களாக திருமாவளவன் அவருக்கும் இதே நிலைமை தான் சார். ஆட்சி அதிகாரத்தில் 3 தேர்தல்களையும் அவங்க வெற்றி கூட்டணியில இருந்து அவங்களை வெற்றி பெற வைக்கிறாங்க சார். அவங்களும் திரும்ப அவமானப்படுத்த தான் பண்ணுறாங்க சார். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இவங்களுக்கு இதே நிலைமை தான் தொடருமா சார்? இல்லை, அது இந்த பொது சமூகத்தில் சில மாதிரியான விஷயங்கள் இப்படி தான் சார். இப்போ திமுக நினச்சா எவ்வளோ விஷயங்களை வந்து சரி பண்ணலாம் சார். இப்போ இதே ஒரு வன்னியர் பகுதியில், ஒரு செட்டியார் பகுதியில், ஒரு நாயுடு பகுதியில் ஒரு டேங்கில் மலம் கலக்கப்பட்டிருந்தால், கலக்கக்கூடாது, ரொம்ப தப்பு, அப்படி பண்ணியிருந்தால் அந்த அரசு இவ்வளோ மெத்தனமாக இருக்குமா சார்? அந்த மக்களும் அப்படி இருப்பாங்களா சார்? அதற்கான 4 முனைகளிலிருந்து குரல் வரும் சார். நாதியற்ற மக்கள் நாங்கள், எங்களுக்கு யார் சார் குரல் கொடுத்தா? நான் ஒரு 1000 இடத்துல பேசியிருப்பேன் சார். என்னை தாண்டி வேற யார்? பொது சமூகத்தை கேட்கணும்ல சார். உன் வீட்டில் இடம் தான் நீ விட்டுருவியா? அப்போ இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லைனாலும் பட்டியல் சமூகத்துக்காரன் ஏதாவது ஒருத்தருக்கு எதிராக நிற்கிறேன்னா எல்லாரும் வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்க சார். இது ரொம்ப கேவலமான இது. அதால் தான் தொடர்ந்து நான்லாம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையிலே நான்லாம் ரொம்ப என்னடா இது சமூக செட்டப்பு, என்ன ஆட்சி அதிகாரம், ஒரு பெண் ஒரு இயல்பாக நடக்கிற விஷயத்தை இந்த மாதிரி கொச்சைப்படுத்துகிறானோ அதை கேட்க வேண்டிய இருக்கிற சார். இருக்கட்டும் சார், வேற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் மீது இப்படி பண்ணால் அரசாங்கம் விட்டுருமா சார்? இதே ஓப்பனே சொல்லலாம் சார். வணிகர் சமூகத்திலிருந்து இப்படி இவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க இவ்வளோ நேரம் சும்மா அரசாங்கம் விட்டுருமா சார்? ஏதாவது பண்ணும் இல்லை, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல. அப்போது அதை இவர்கள் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லல, அதை கடந்து போகிறாங்க. கடந்து போகிறது தப்பு தானே. தப்பு செய்தவன் எப்படி குற்றவாளியோ அதே போல் அந்த தப்பை கண்டுகொள்ளாமல் போகணும், குற்றவாளி தானே. இல்லை, இவங்க நினச்சா ஒரு ஃபோன் காலில் அந்த செய்திகளை வந்து தடுக்கலாம் சார். எவ்வளவோ செய்திகளை இருட்டடிப்பு பண்ணுறாங்க சார். ஆனால் இவங்களும் இதை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இதை ரசிக்கிறாங்க அப்படின்றது எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படிதான். ஒரு அறிக்கை இந்த மாதிரி வணக்கத்துக்குரிய மேயர் அவங்கள இந்த மாதிரி இழிவாக வீடியோக்கள் போடுவதும் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதும் பல மாதிரி இது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வரும்.
அவர்கள் மீது உரிய நடவடிக்கை கடுமையாக அரசு எடுக்கப்படும்னா எவனா போடுவானா சார்? என்ன சார் கொடுமை இதெல்லாம்? இந்த காலத்துலாம் நாங்களாம் பேண்ட் ஷர்ட் போட்டு எங்கள் மூஞ்சில் மீசக்கிறதுலாம் நாங்களாம் உண்மையில வெட்கப்படணும். என்ன பண்ணுறது? கையறு நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதால் இது எள்ளி நெகையாடுகிற விஷயமாக பிரியாவை பார்க்குறாங்க. அதால இந்த விஷயங்களை இது யாராவது பேசி கூட சால்வ் பண்ணி தொடர்ந்து இவங்க 2-3 தடவை ஆரம்பத்தில் மோகன் அவர்கள் ஒரு படத்துக்கு மரியாதை செலுத்தும் போது கையை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ கண்டிச்சிருக்கலாம் சார். கண்டிக்காம இருக்கிறது. தொடர்ந்து KNR அவர்களும் பிரஸ் மீட் நடக்கும்போது மரியாதை குறைவா பேசுமா சொல்லு அப்படிங்கிறது இதோட தொடர்ச்சியா அதை நான் இதை பார்க்கலாம். அது அந்த புள்ள நீங்க இவங்க காரணம் சொல்லலாம் அப்பா பொண்ணுன்னு. இப்போ அப்பா ஏட்டாக்குறாரு, பொண்ணு டிஎஸ்பி ஆகுது. ஏட்டையை வணக்கம் பண்ண மாட்டாரா? வீட்டில் வேற பொது வெளியில் வந்தால் வணக்கம் வச்சு தானே ஆகணும். அதை பெருமையாக பலர் நினைக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஏன் அதை சிறுமையாக நினைக்கிறீங்க? எங்கள் பிள்ளை தான், எங்கள் பொண்ணு தான். ஆமாம் சார், அது ஒன்றும் அரசியலில் அந்த அம்மா ஒன்றும் இதுக்கு முன்னாடி அரசியலில் இருந்து எப்படி யாரார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி அந்த பந்தா காட்டணும் அப்படிங்கிறதுலாம் அது இல்லை. அது இயல்பாக அது இருக்குது. இயல்பாக ஒரு பிள்ளையை கொண்டாந்து சட்டத்துக்கு வேறு வழி இல்லாதால மேயர் ஆக்கிட்டீங்க. இப்போ அதிமுக ஜெயிச்சிருந்தாலும் அதிமுக ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஒரு பெண்ணை தான் மேயர் ஆகிருக்கும். உங்ககிட்ட வேறு ஒரு சூட்டபிள் கேண்டிடேட் இல்லைன்றதால அந்த பிள்ளையை வர வச்சிட்டீங்க. அதுக்கிட்ட அது மேயருக்கு உண்டான அந்த விஷயங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க நியூ தானே. ஏற்கனவே ஒரு மேயராக இருந்ததில் போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் சென்னையை விற்றுருப்பாங்க. திமுகவிலேருந்து போட்டிருந்தா கூட இல்லை. அது ஒரு பரவாயில்ல கேள்விப்பட்ட செய்தி சாரா. சேகர்பாபு அவரோட கண்ட்ரோலால் தான் இவங்க இருக்கிறாங்க. எங்கெங்கே கையெழுத்து போகணும் அப்படின்றது பென்சிலில் மார்க் பண்ணி கொடுக்குறாங்க, அங்கே தான் சைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அடக்குமுறை பண்ண முடியுமா சாரா? பண்ணலாம் சார். பொதுவாகவே உங்களுக்கு இப்போ ஊராட்சி மன்றங்களில் பெண் ஆட்கள் இருக்காங்களா, அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது கணவன்மார்கள் தான். இப்போ இவர் கணவர் சப்போஸ் இவரோட கணவர் ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு முக்கிய நபராகவும் இருந்திருந்தால் அவர் அதை மெயின்டைன் பண்ணுவார். அவரும் ஏதோ தனியார் கம்பெனியில் ஏதோ வேலை செய்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அப்போ அந்த ஆளுமையும் அவர்கிட்டையும் இல்லை. அவர் கட்சிக்காரனாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இல்லை ஒரு முன்னாள் கவுன்சிலராக இருந்தால் சேகரே நாங்கள் பார்த்துக்கிறோம் சேகரே அப்படின்னு சொல்லுவார். அதற்கான வாய்ப்பும் அங்கே இல்லை. அப்படிங்கும்போது இதிலிருந்து யாராவது ஒருத்தரை போட்டு தான் அவங்க இயக்குவாங்க. அது இயல்பு. அது எழுதப்படாத சட்டம். எல்லா ஊர்களிலும் அப்படி தான் இருக்குன்னு வச்சிங்களேன். பட் இந்த பொதுவெளியில் இந்த அம்மாவை இன்சல்ட் பண்ணுற விஷயங்களை திமுக கைவிட தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட. சார், உங்கள் பொன்னான நேரத்தை குக்கு செய்திகளுக்கு செலவு பண்ணதுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு காணொலி இணைவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன். மறக்காமல் குக்கு செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.